ஹாய். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குவாலிட்டி இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கறது நம்ம தெளிவா பேச போறோம். ஓகே ஓகே ஒரு குவாலிட்டி இன்ஜினியர்னா என்ன? இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாருன்னா குவாலிட்டி மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. இவரோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ பிளஸ் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் என்னது அந்த மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் மீட் ஆகுதா அப்படிங்கறத என்ஷூர் பண்றதுதான் இவங்களோட என்னது மெயின் ரோல். பிளஸ் அதை என்னது கன்சிஸ்டன்டா அனலைஸ் பண்றது, அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு நான் கண்ட்ரோல் பண்றது, அதுல கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது எல்லாமே இவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டி. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ்னா இதான். ஓகே, இப்போ டீடைலான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்பேர் அண்ட் அப்டேட் கண்ட்ரோல் பிளான்ஸ். கண்ட்ரோல் பிளான்ஸ் என்ன? இப்போ ஒரு மெஷினோட ஃபுல் பேராமீட்டர், ஓகே, குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த ப்ராடக்ட்ல பத்தி என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, என்னென்ன பத்தி அதை மீட் பண்ணணும், எல்லாத்தையுமே டீட்டெயிலா ப்ரிப்பேர் பண்றது, அப்டேட் பண்றது எல்லாமே இவங்க தான். பிளஸ் அதையும் தாண்டி பிஎஃப்எம்இ சொல்லுவோம். பிஎஃப்எம்இனா என்ன? ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பிஎஃப்எம்இ ப்ரிப்பேர் அண்ட் அப்டேட் பண்றதும் சரி இவங்க தான். அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட் இதுல இந்த மூணையுமே ப்ரிப்பேர் அண்ட் அப்டேஷன். ப்ரிப்பேர் பண்றது மட்டும் இல்லாம ரெகுலரா அதை அப்டேட் பண்றதுமே இவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் ரோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கோஆர்டினேட் பிபப். பிபப்னா என்ன? ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஏபிக்யூபி அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங். ஏன்னா ஒரு கஸ்டமர் புதுசா ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த 5 கோர் டூல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம சப்மிட் பண்ணி ஆகும். ஓகே, ஏபிக்யூபி. பிபேப்னா ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ். இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரொடக்ஷன் பண்ண போலாம், அதுக்கான அப்ரூவல் ப்ராசஸ் தான் இந்த பிபேப். அதே போல ஏபிக்யூப்னா என்ன? அட்வான்ஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங். முன்கூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபுல் குவாலிட்டியை பிளான் பண்ணுவாங்க. இதுதான் ஏபிக்யூபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான டாக்குமெண்டேஷன் இதை கோஆர்டினேட் பண்றது எல்லாமே இவர் தான். அடுத்தது கண்டக்ட் ரூட் காஸ் அனாலிசிஸ். இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ்னா என்ன? ஒரு ப்ராப்ளம் நடக்குதுங்க, ஒரு ப்ராப்ளத்தோட மூல காரணம், அதான் ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் குவாலிட்டி இஷ்யூஸ் யூசிங் லைக் 5Y ஃபிஷ்போன் டயக்ராம் அண்ட் பேரட்டோ அனாலிசிஸ். 5Y யூஸ் பண்ணுவோம், ஃபிஷ்போன் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம், மேன் மெஷின் மெட்டீரியல் மெத்தடு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையோட பாத்தீங்கன்னா ரூட் காஸை கண்டுபிடிக்கணுங்க. அதை கண்டக்ட் பண்ணி ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். அது கண்டக்ட் பண்றது பாத்தீங்கன்னா இவரோட மெயின் ரோல். நெக்ஸ்ட் மானிட்டர் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. இப்ப சிபி சிபிகே. ஓகே, ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இன்டெக்ஸ், இது ரெண்டுமே இதனோட வேல்யூ எந்த அளவு இருக்கணும். பிளஸ் பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி அந்த நம்மளோட ப்ராசஸ் ஏரியாவில எஸ்பிசி அப்ளிகபிள் அப்படின்னா கண்டிப்பா எஸ்பிசியை நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா எஸ்பிசி முக்கியமான ப்ராசஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். எஸ்பிசிய நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராசஸோட வேரியேஷனை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் சப்ளையர் குவாலிட்டி அண்ட் இன்டர்னல் டீம்ஸ் டியூரிங் ஆடிட் ஆர் நியூ பார்ட் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? மெயின் பாத்தீங்கன்னா சப்ளையர் குவாலிட்டி ஆடிட் வருதுங்க, அது சப்போர்ட் பண்றது சரி. அதே போல பாத்தீங்கன்னா இன்டர்னல் டீம்ஸ் ஆடிட் டைம்ல இன்டர்னல் டீமுக்கு சப்போர்ட் பண்றது இவங்களோட மெயின் ரோல். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஐஎஸ்ஓ ஆடிட்லாம் வருதுன்னா இவங்க தான் சப்போர்ட் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அதே போல ஐஐடிஎஃப் ஆடிட் வருதுன்னா இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா collaborate with the production to ensure correct process steps and parameter control. ஓகே, ப்ரொடக்ஷனோட ஒரு கொலாபரேஷன் வச்சு அவங்க அந்த ப்ராசஸ் பேராமீட்டர் எல்லாமே கரெக்டா தான் வச்சிருக்காங்களா, இல்ல அதுல ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்றது, வெரிஃபை பண்றது, அது எல்லாமே இவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் ரோல். அதே போல அசிஸ்ட் வித் கேஜ் ஆர்என்ஆர். ஓகேங்களா? ஆர்என்ஆர் ஸ்டடி எடுக்கிறதா இருக்கட்டும், கேஜ் பிளஸ் பாத்தீங்கன்னா அங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எல்லாமே கேலிபிரேஷன் ஆயிருக்கா, வெர்னியர் காலிபர், மைக்ரோமீட்டரு பிளஸ் பாத்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றது, கேலிபிரேஷன் ஆயிருக்கா அப்படிங்கறது என்ஷூர் பண்றது எல்லாமே இவங்களோட ஒரு மெயின் ரோல். நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ளிமெண்ட் அண்ட் ட்ராக் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எதுக்காக? இதை கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் எதை ஃபேஸ் பண்ணி ரீவொர்க் ரெடியூஸ் பண்றது, ஸ்கிராப், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இது எல்லாமே ரெடியூஸ் பண்றது இவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் ரோல். நெக்ஸ்ட் ஒன் மெயின் கீ ஸ்கில்ஸ். இவங்களுக்கு என்னென்ன கீ ஸ்கில்ஸ் தேவைப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி டூல்ஸை பத்தி ஃபுல் நாலேஜ் இருக்கணுங்க. 7 குவிஸ் டூல்ஸா இருக்கட்டும், எஃப்எம்இஏ, எஸ்பிசி, எம்எஸ்ஏ, எயிடி, அதுக்கப்புறம் அந்த 5Ys இந்த எல்லா டூல்ஸ் பத்தி டீடைல் நாலேஜ் இருக்கணும். அனலிட்டிக்கல் மைண்ட் செட்.
ஒரு ப்ராப்ளத்தை அதாவது பாத்தீங்க அப்படின்னா பலவித கோணங்களை வந்து என்னது அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கணும். ஓகேங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிட்டர் இது எல்லாமே டீட்டெயிலா இவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இதான் குவாலிட்டி இன்ஜினியரோட மெயின் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?